இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளை இந்த பலியோடு ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே அப்பா. எங்களை உம்முடைய வலது கரத்தினால் இந்த நாள் பூராகவும் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவிக்க வேண்டும் என்றும், உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை வைத்து பத்திரப்படுத்தி காத்தருள வேண்டும் என்றும், நாங்கள் விரும்புகின்ற காரியங்களை உம்முடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ராயலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன்.
நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, நாம வாழுவது 21வது நூற்றாண்டு. 20வது நூற்றாண்டுல இருந்த எத்தனையோ காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகக்கூடிய காலகட்டம். இப்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தேவை அப்படின்னு சொன்னா உடனடியாகவே மொபைல் போன்ல நாம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுல அப்படி கிடையாது. நமக்கு டிவி இருந்துச்சுது, ரேடியோ இருந்துச்சுது, நியூஸ் பேப்பர் கூட இருந்துச்சுது. இப்ப கூட அவையெல்லாம் இருக்குது, ஆனா யாரும் அவற்றை தேடுவது கிடையாது. அநேக மாணவர்கள் 90 விழுக்காட்டினர் தங்களுக்கு தேவையான நியூஸை பேப்பர்லேயோ வானொலியிலையோ டிவியிலையோ போய் தேடுவது கிடையாது. மொபைல் போன்ல கூகுள் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படியான சூழ்நிலை மாற்றம் இருக்கிற பொழுது நாம பசங்களை கையாளக்கூடிய விதம் இருக்குதே, அதையும் அவர்களுக்கு ஏற்ற பாணியில மாற்றி ஆகணும். இன்னும் சொல்ல போனா 20ஆம் நூற்றாண்டுல பாடசாலைகள்ல ஆசிரியர்களுக்கு அனுமதி இருந்தது மாணவர்களை தண்டிப்பதற்கு, இன்னும் சொல்ல போனா அடிச்சு திருத்துவதற்கு
எல்லா உரிமைகளும் இருந்தது. ஆனா இப்போ 21வது நூற்றாண்டுல அப்படி கிடையாது. அடிக்க கூட முடியாது. அதற்காக அடிக்காத பிள்ளைகள் படிக்காது அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அப்பேற்பட்ட பிள்ளைகளிடம் தான் நாம போய் நமக்கு தெரியாத இந்த போன் விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பசங்க ரொம்ப அறிவோடு இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட ரொம்பவும் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களது புத்திசாலித்தனத்தை நாம நல்வழிப்படுத்தணுமே ஒழிய அந்த புத்திசாலித்தனத்தை நாம முடக்கி விடக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்? கூடுமாக இருந்தால் அவர்களை நாம புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா அவர்களை அவர்கள் வழியிலேயே போக விட்டு, தப்பாக கிடையாது, அவர்களை அவர்கள் வழியிலே நல்வழியில் போக விட்டு அவர்களை நாம் ஒரு கார்டியன் ஏஞ்சல் போன்று இருந்து அவர்களை பார்த்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீ இப்படித்தான் பண்ணணும், இதுதான் முறை, நாங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணோம், நாங்க படிச்ச காலத்துல இப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்குமுறை மூலமாக கையாளுவோமாக இருந்தால் அது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரே நற்செய்தியில, பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுவது போன்றதாகும். நம்முடைய பசங்க எல்லாம் புதிய திராட்சை ரசம் போன்றவர்கள். அவர்கள் பழைய தோற்பைகளுக்குள் செட் ஆக மாட்டாங்க. நீங்க ஊத்தி பாருங்க, வெடிச்சு போவாங்க. அவங்க உங்க பேச்சை அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க. அதனால தான் சொல்றாங்க, நீங்க எப்பொழுதும் உங்க பசங்களை நல்லபடியாக கையாண்டு கொள்ளுங்க. நீங்க உங்க பசங்களை திருத்தக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியில அவர்கள் கூட பேசி அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் நினைச்சதுதான் சரி, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதுதான் சரி, அந்த முறைப்படிதான் நீயும் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களை நீங்க கண்டிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்றைய நாட்களில் இந்த பசங்க தப்பான முடிவுகள் கூட எடுக்கக்கூடும். அநேக செய்திகளில் நாம் பார்க்குறோம், எத்தனையோ பசங்க தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதற்கு என்ன காரணங்கள் யாருக்குமே தெரியாது. சில காரணங்கள் தெரியும், ஆனால் சில காரணங்கள் நமக்கு தெரியாது. பெற்றோர்களாகிய உங்களுக்குத்தான் உங்களது பசங்களை நீங்கள் இழக்கிற பொழுது அதனுடைய வலி இருக்கும். அந்த வலி எந்த பெற்றோருக்கும் இனி ஒரு போதும் வந்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? புதிய திராட்சை ரசத்தை புதிய தோற்பைகளுக்குள் ஊற்றுவது போன்று நீங்க உங்களது மைண்டை அவர்களுக்காக விரிவுபடுத்துங்கள். நீங்க 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்து அவர்கள் பாணியிலேயே அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பயணித்துக் கொள்ளுங்கள். அவர்களை நல்ல ஒரு கார்டியன் ஏஞ்சல் போன்று இருந்து வழி நடத்துங்கள். அப்போது நிச்சயமாக உங்களது சொற்பேச்சு கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் செழிப்பையும் செழுமையும் காணும். உங்களது வாழ்க்கையும் மகிழ்வை காணும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது இறை ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக கிடைச்சுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அவரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை:
இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டும் என்று வேண்டி ஜெபிப்போம். நாம் கேட்ட அத்தனை தேவைகளையும் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை
உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த போகின்றவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீரிருந்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன் படி மகிழ்ந்திருப்போம். என்று மாத்திரம் அல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு, தெய்வமே என் இயேசுவே பேசு. தென்றலே, என் தென்றலே பேசு, தெய்வமே என் இயேசுவே